லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 10வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளன் ஆனபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷருக்கு தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததே, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றான். போதும். இந்த வசனங்களில் நாம் வாசித்த வசனங்களில் இயேசு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அடுத்தது சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். இவங்க 2 பேருடைய உரையாடலும் அவங்க சந்தித்து கொண்ட அந்த விதத்தையும் குறித்து தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். 1வது வசனத்தில், அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், ஆண்டவர் அந்த எரிகோவில் பிரவேசிக்கிறாங்க, அந்த ஊரில் வராங்க. வந்த உடனே அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் ஆயத்துறைக்கு தலைவனும் அவன் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறார், பெரிய பதவியில் இருக்கிறார். அதோடு சேர்ந்து அவர் ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் எதை மனுஷர்கள் மேன்மையாக கருதுகிறாங்கன்னா, பெரிய போஸ்டிங், பெரிய பதவி, மற்றவங்களை நம்மளை பார்த்து மதிக்கணும் அல்லது நம்மளை கனம் பண்ணணும், அப்படிப்பட்ட போஸ்டிங்கில் இவர் இருக்கிறார். அதோடு சேர்ந்து இவர் ஐஸ்வர்யம் உள்ளவராகவும் இருக்கிறார். ஆனால் இப்படி இருந்தாலும் அந்த அவனுடைய போஸ்டிங் என்னென்னா, இங்கிலீஷ் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, அவர் வரி வசூல் பண்ணுகிற அந்த இதில் பெருந்தலைவராக இருந்திருக்கிறார். ஆயத்துறைக்கு தலைவனும் ஜில்லா கலெக்டர் அப்படின்னா அவன் வரி வசூல் செய்கிற அந்த வேலையில் முக்கியமான இடத்தில் உள்ள ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். அவருடைய வேலை இப்படியுள்ள மனுஷனுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் இருதயத்தில் ஒரு ரட்சிப்பில்லை. அவன் ரட்சிக்கப்படவில்லை. ஒரு வெறுமையான வாழ்க்கை. மனுஷனுக்கு எல்லாம் இருக்குது, நம்ம நினைப்போம், நம்மகிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் எல்லாம் இருக்கிற மனுஷனுக்கு, அவனுக்கு எல்லாம் இருந்தும் வேலை இருக்குது, நல்ல பணக்காரராக இருக்கிறார், எல்லாம் இருக்குது, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை. அந்த வெறுமை உணர்ந்து அவன் என்ன செய்கிறான்னா, இயேசுவை, சகேயு என்னப்பட்ட மனுஷன் இருந்தான். 2வது வசனத்தில், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஆண்டவரை குறித்து எத்தனையோ விதங்கள் அவர் கேட்டிருக்கிறார். ஆண்டவர் அவருடைய போதனைகளை, ஆண்டவருடைய ஊழியங்களை, அவர் வாழ்ந்த விதத்தை எத்தனையோ விதத்தில் அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் இப்போ என்ன நினைக்கிறார்னா, அவர் இந்த வழியாக வந்திருக்கிறார், எரிகோவுக்கு வந்திருக்கிறார், நான் எப்படியாகிலும் அவரை பார்க்க வேண்டும்,
அவர் எப்படிப்பட்டவரோ, அவனுடைய இருதயத்தில் தோன்றின எண்ணத்தை பாருங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ நான் அவரை பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலும் அநேக வருடங்களாய் சபை கூடி வருகிற, பைபிளை வாசிக்கிற, வார்த்தைகளை கேட்குற நமக்கும் இந்த இருதயம் வர வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவரோ, அவருடைய வார்த்தை, அவருடைய ஜீவன், அவருடைய மகிமை அது எப்படிப்பட்டதோ அதை நாம் பார்க்கணும். சாதாரணமாக எண்ணக்கூடிய ஒரு எண்ணம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஆண்டவர் அந்த வழியாக வராங்க, அவரை பார்க்க வகை தேடுறான். இன்றைக்கும் சபை கூடி வருகிற நமக்கும் இப்படிப்பட்ட எண்ணம் வரணும். ஆண்டவரே, நான் உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறியேன். ஆண்டவரே, எல்லாத்தையும் அறிவதை விட இயேசுவே நீர் எப்படிப்பட்டவரோ, தேவகுமாரனே, பரிசுத்த ராஜனே, நீங்கள் எப்படிப்பட்டவரோ நான் உம்மை அறியிட்ட ஆண்டவரே. என் இருதயத்தில் உம்மை உணரட்ட ஆண்டவரே. என் ஜீவியத்தில் நான் உம்மை அறிந்து கொள்ளட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகை தேடினான். அவன் பார்ப்பதற்கு பிரயாசப்படுகிறான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரயாசம் உண்டோ? என் வார்த்தையை கேட்குற, சபை கூடி வருகிற, பைபிளை வாசிக்கிற, போதனைகளை கேட்குற நமக்கு இந்த எண்ணம் உண்டோ? அவர் எப்படிப்பட்டவரோ, அவருடைய சுபாவம் என்ன, அவரை நான் எங்கே அறிந்து கொள்ளலாம், அதுக்கான வகை தேடுறான். அதுக்கான வகையை எப்படி நான் அவரை அறிந்து கொள்ளலாம், நான் எப்படி இயேசுவை இன்னும் நெருங்கி ஜீவிக்க முடியும், இன்னும் இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்க முடியும், இன்னும் நான் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற பிரயாசப்படுகிறவர்கள் எங்கே? இப்படி அறிந்து கொள்ளக்கூடிய வாஞ்சியுள்ளவங்கள் எங்கே? அவன் அதை தான் தேடுறான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவரை பார்க்க வகை தேடினான். ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே, இன்னும் உம்மை பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்னை சுற்றிலும் கழுவிக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே, முற்றிலும் உம்மை போல மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் அதுக்கு வகை தேடுறேன் ஆண்டவரே. அதை எப்படி நான் வகையை கண்டுபிடிப்பது, எப்படி நான் அறிந்து கொள்வது? ஆண்டவரே, எப்போவோ ஆரம்ப நிலையில் நான் இருந்தபடியே இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என்ன செய்வது? அவன் வகை தேடினான். இன்றைக்கும் வகை தேடுகிறவருக்கு, அவரை தேடி பிடிவாதமாய் தேடி அவரை நாடி விரும்பக்கூடியவருக்கு அவர் காட்சியளிப்பார். அங்கே வாசிக்கிறோம், அந்த எம்மாவோடு சீசர்களோடு கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் நடந்து வந்தார், எவ்வளவோ ஆதியாகம் தொடங்கி மல்கியா வரைக்கும் அவர் விவரித்து காண்பித்தார். அப்போது அவர் என்ன செய்கிறார்னா, அவர் கடந்து போகிறதை போல போகிறார். அந்த சீசர்களோ வருந்தி கேட்குறாங்க, தயவுசெய்து வாங்க, எங்களோடு தங்கியிருங்க அப்படின்னு அவங்க வருந்தி கேட்குறாங்க. வருந்தி கேட்டது நிமித்தம் மத்தேயு 24 நான் வாசிக்கிறோம், வருந்தி கேட்டது நிமித்தம் அங்கே வீட்டுக்கு வர்றார். இதுபோல் அவன் என்ன செய்தானா, வகை தேடினான். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சத்தியத்தை கேட்குறோம், வார்த்தையை கேட்குறோம், அதே பழைய வாழ்க்கை, அதே ஜீவியம், அப்படி இல்லை ஆண்டவரே. இயேசுவே, நான் உம்மை பார்க்க வேணும் ஆண்டவரே, என் இருதயத்தில் உம்மை உணரணும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணரணும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. இப்படி வகை தேடுறவங்க. நாம் ஏன் பைபிளை வாசிக்கிறோம்? ஏன் காலையிலேருந்து பைபிளை வாசிக்கணும்? ஏன் மாலையில் ஜெபிக்கணும்? ஏன் பைபிளை நம்ம வாசிக்கணும்? போதனைகளை ஏன் கேட்கணும்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இயேசுவை அறிவது, தேவனுடைய மனதை அறிந்து கொள்வது, தேவனை நாம் அறிவது. அந்த அறிவை நாம் எப்படி கேட்கலாம் என்றால், பைபிளை வாசிக்கும்போது. இயேசுவை எங்கே காணலாம் என்றால், வேத வசனத்தில், வேத எழுத்துக்களில் இயேசுவை காண முடியும். அவருடைய சுபாவத்தை, அவருடைய சிந்தையை, அவருடைய மனதை, அவருடைய சாயலை எங்கே காண முடியும் என்றால், பைபிளில் வாசிக்கும்போது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவரை காணுவதற்கு நாம் வகை தேட வேண்டும். இன்னும் நல்ல புஸ்தகங்கள், இயேசுவை அறியும்படி, இயேசுவின் சாயலை மகிமைப்படுத்தும்படி, அவருக்காக வாழும்படி நம்மளை உற்சாகப்படுத்துகிற, நம்மளை உந்தி தள்ளக்கூடிய புஸ்தகங்கள் உண்டு.
நம்ம சகோதரர் எழுதியிருக்காங்க. அதையெல்லாம் நான் வாசிக்கணும். இப்படி நம்ம வகை தேடணும். அப்படியே இருந்தபடியே நம்ம இருந்துடக்கூடாது, வகை தேட வேண்டும். இப்படி தான் அவன் என்ன செய்கிறான்னா, அவன் குள்ளமாக இருக்கிறான். ஆண்டவரை பார்ப்பதற்கு நிறையா கூட்டம் நெருங்கி இருக்குது, ஆனால் அவனோ குள்ளன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு குள்ளனுக்குரியதாக இருக்குது, சின்னதாக இருக்குது, குறுகி போனதா, சுருங்கி போனதா, குள்ளமாக இருக்குது. ஆண்டவரே நான் வளரல ஆண்டவரே, சூம்பி போனவனா, குறுகி போனவனா ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய தரம், ஜீவியம் குறுகி போனதாக இருக்கு ஆண்டவரே. இன்னும் நான் வளர வேண்டியது இருக்குது ஆண்டவரே. இந்த நிலையிலிருந்து நான் உங்களை பார்ப்பதற்கு ஆண்டவரே நான் ரொம்ப வெட்கப்படுறேன் ஆண்டவரே. நான் வளர்ந்து உம்மை பார்க்கும்படி உதவி செய்யுன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா, வகை தேடுறான். அவன் குள்ளனாக இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், குள்ளனாக இருந்தபடியாக காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி ஒரு காரியத்தை செய்கிறான். இப்போ நான் ஆண்டவரை பார்க்கணும், இப்போ என்ன செய்வது அப்படின்னு முடிவு பண்ணுறான். அப்போ ஆண்டவர் இந்த வழியாக தானே வருவார், இப்படி தானே பாதை அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னாக ஒரு பிரயாசத்தை எடுக்கிறான். ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான்னா, முன்னாக ஓடி அந்த மரியாள் ஆண்டவரை கல்லறையில் வைத்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்தானா, இருட்டோடு கூட எழுந்து, அவங்களுடைய வாஞ்சியை பாருங்கள், அவங்களுடைய விருப்பத்தை பாருங்கள், இருட்டோடு கூட எழுந்து தன்னை ஆயத்தப்படுத்தி இருட்டோடு கூட எழும்பி ஆயத்தப்பட்டு அந்த இரட்சகரை, அந்த குருவை, அந்த 7 பிசாசு பிடித்து அவளை சுகமாக்கின அந்த கர்த்தரை அவள் இருட்டோடு தேட போகிறாள். ஆண்டவரே, என்னுடைய பாவ குஷ்டத்தை நீங்கள் சுகமாக்குனீங்க ஆண்டவரே. என்னை எண்ணி சிலுவையில் ஆண்டவரே பாடுகளை எல்லாம் சகித்தீங்க ஆண்டவரே. பிதா உம்மை பாடுகளுக்கு உட்படுத்தின போது ஆண்டவரே அதையெல்லாம் எனக்காக சகித்து கொண்டீங்க ஆண்டவரே. ஆனால் என்னுடைய பக்தியும் என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே எப்படி உம்மை பிரதிபலிக்குது ஆண்டவரே. அவள் இருட்டோடு கூட எழுந்து போனாள் ஆண்டவரை சந்திப்பதற்கு. இதுபோல் இந்த மனுஷன் என்ன செய்கிறானா, அவன் முன்னாக ஓடி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறுறான். இந்த வழியாக ஆண்டவர் வந்தால் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் காட்டத்தின் மரத்தில் ஏறி நிற்கிறான். அதை எதை குறிக்குதுன்னா, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தாகத்தையும், அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இடத்தை குறிக்குது. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நான் ஒரு ஆயத்த நிலையில் இருக்கட்டும் ஆண்டவரே, வாஞ்சியோடு உம்மை தேடிட்டு ஆண்டவரே. அவன் ஏறி போய் அங்கே காட்டத்தின் மரத்தில் ஏறினான். இப்படி இவனுடைய எண்ணமும் இவனுடைய இதையும் ஆண்டவர் அறிந்து அந்த வழியாக வர்றார். ஏசு அந்த வழியாக வந்து 5 வாசிக்கிறோம். ஏசு அந்த இடத்தில் வந்தபோது, இவனோ ஆண்டவரை பார்க்கணுன்னு மேலே இருக்கிறான். ஏசு அந்த இடத்துலையே வர்றார். ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்க்கணும், பரிசுத்தனாக வாழணும், உண்மையாக ஜீவிக்கணும். ஒரு மனுஷன் முழு இருதயத்தோடு உண்மையாய் அர்ப்பணித்தானா அவனுடைய வாழ்க்கை அது சாத்தியம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. சாக் பிரதர் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க, ஒரு மனுஷன் பரிசுத்தனாய் வாழ விரும்பினான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அது சாத்தியமாகும், பாவத்தை ஜெயிக்க முடியும், நம்மளும் இயேசுவை போல வாழ முடியும்னு ஒரு மனுஷன் முழுமையாக தன் இருதயத்தில் விசுவாசித்து அவன் வாழ பிரயாசப்பட்டால் அவனுடைய வாழ்க்கைக்கு அது சாத்தியம். அதுபோல் இவன் பார்க்க விரும்பினான். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வரார். அவன் இருந்த அந்த காட்டத்தி மரத்துக்கு அவர் வரார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, அவனை கண்டு, அவன் பேர் என்ன, சகைவே, எல்லாவற்றையும் ஆதியும் அந்தமும் மனுஷனை அறிந்த ஆண்டவர் சகைவே அப்படின்னு கூப்பிடுகிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நான் அந்த ஆயத்த நிலையில் இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்கள் என் பெயர் சொல்லி என்னை நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிற ஆண்டவர். நம்மளை பார்த்து, நம்ம வீட்டில் நம்மளை பார்த்து உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு ஆயத்த நிலையில் இருக்கீங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுன்னு விரும்புகிறீங்க, ஆண்டவர் உங்களோடு இடைப்படணும்னு விரும்புகிறீங்க, அதுக்காக நீங்கள் ஆயத்தப்படுறீங்க.
அதுக்காக நீங்கள் ஆயத்த நிலையில் இருக்கீங்க. ஆண்டவர் உங்கள் இல்லத்தில் வந்து உங்கள் பேரை சொல்லி, என் பேர் என்னவோ அது பேர், உங்கள் பேர் என்னவோ, நம்ம இங்கே சபை கூடி வருகிற விசுவாசிகளாக இருக்கிற, ஆண்டவரை நேசிக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து நம்ம பேர் சொன்னால் எப்படி இருக்கும்? அது எவ்வளோ சந்தோஷம். அது மாதிரி இவனுடைய வாழ்க்கையிலே, சகேவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவனுக்கோ சொல்லி முடியாத சந்தோஷம், அவனுடைய வாழ்க்கையில் சொல்லி முடியாத சந்தோஷம். சகேவே நீ சீக்கிரமாக இறங்கி வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்ல முடியாத சந்தோஷத்தில் அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். இப்படி போகும்போது அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். நம்ம ஆரம்பத்தில் நான் வாசித்தோம், அந்த 2வது வசனத்தில், அவன் ஆயத்துறையில் வரி வசூல் செய்கிற தொழில் செய்தான். அப்படின்னா 2000 ரூபா என்பதற்கு 4000 வசூலித்தானோ அல்லது எப்படி அநியாயமாக செய்தோனோ என்பது எழுதப்படலை. ஆனால் ஜனங்க எல்லாரும் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து, அவனுடைய நடைமுறையை பார்த்து எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. இவன் யார்? லஞ்சம் வாங்கினவன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து அருவறுத்து முறுமுறுத்து பேசுகிறாங்க. இப்போது என்ன செய்கிறான்னா, இவன் அதை காதில் வாங்கின உடனே அவன் என்ன செய்கிறான்னா, சகேவு நின்று. ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. ஆண்டவர் எந்த வார்த்தையும் எந்த போதனையும் அவர் செய்யவே இல்லை. ஆண்டவர் வந்த உடனே, தான் வீட்டுக்கு வந்த உடனே அவன் செய்கிற விஷயம் என்னென்னா, அவன் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி சொல்கிறான். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் பேசலை. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போதனையும் கேட்காமல் இயேசுவை கண்டவுடன் நம்மை அறிந்து அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய வார்த்தையில் நம்மளை நிறுத்தி, ஆண்டவரே நான் எல்லா பாவத்தையும் விட்டுற ஆண்டவரே, நான் உணர்கிற ஆண்டவரே. அவன் எத்தனையோ வார்த்தைகளை கேட்டு இருதயத்தை அடக்கி கொண்டவர்கள் உண்டு, இருதயத்தை கடினப்படுத்தினவர்கள் உண்டு. ஆனால் ஒரு வார்த்தையும் கேட்காமல் அவன் என்ன செய்கிறான்னா, ஆண்டவரே நான் அநியாயமாக நான் சம்பாதித்தது உண்டு என்று சொல்லி ஒத்துக்கொண்டு அவன் என்ன செய்கிறான்னா, என் ஆஸ்தியை ஏழைகளுக்கு, பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குற ஆண்டவரே. ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. ஆண்டவரை பார்த்த உடனே அவன் உணர்வடைகிறான், மனம் திரும்புகிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நான் தரிசித்தேன் என்பதற்கு, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு என்ன ஒரு அடையாளம்னா, அவரை பார்த்த உடனே மனம் திரும்புவது, தன்னை ஒத்துக்கொள்வது, பாவத்தை பகிரங்கமாய் ஒத்துக்கொள்வது. அவன் அதை தான் செய்தான். நான் வாசிக்கிறோம், ஏசாயா தேவனை கண்ட உடனே ஐயோ நான் அதமானேன் அப்படிங்கிறார். இன்னும் யோவான் இயேசுவை கண்ட உடனே அவன் நான் செத்தவனைப் போல் ஆனேன் அப்படின்னு குப்புற விழுகிறார். இதெல்லாம் எதுனா, அந்த ராஜாதி ராஜனை, தேவாதி தேவனை கண்ட மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை நிதானித்து அறிந்தார்கள். இதுபோல் ஆண்டவரே, இந்த சகேவும் ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரை கண்ட உடனே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நான் எத்தனையோ தவறுகளை செய்திருக்க ஆண்டவரே, அறியாமை நான் செய்திருக்க ஆண்டவரே, அதை நான் என்னுடைய சொத்தில் எனக்கு இருக்கிற எல்லா சொத்துலையும் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே. அங்கே வாசிக்கிறோம், நான் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் திரும்ப செலுத்திடுறேன் ஆண்டவரே. நான் காணிக்கை போடுறேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னெல்லாம் அவர் சொல்லலை. நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயம், அவனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புகிற இருதயம். ஒரு வார்த்தையும் அவன் கேட்கவே இல்லை. ஆண்டவரால் ஒரு வார்த்தையும் போதிக்கப்படவே இல்லை. ஆண்டவரை பார்த்த உடனே உணர்வடைகிறான். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரே நான் உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவரோ நான் உம்மை உணரட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே.
இயேசுவே உம்மை அறியிட்ட ஆண்டவரே, வெளிச்சமில்லாத பகுதி, கடந்த காலத்தில் நான் செய்த தவறுகள், இதையெல்லாம் நான் உணர்ந்து மனம் திரும்பிட்ட ஆண்டவரே. ஒரு மனம் திரும்பின தேவனை சந்தித்த மனுஷனுக்கு அடையாளம் எதுனா தன் வாழ்க்கையில் மனம் திரும்புவது. எத்தனையோ பேர் டிவி பிரசங்கியார் சொல்கிறாங்க, நான் இயேசுவை தரிசனமாக கண்டேன், அதெல்லாம் ஏமாத்து வேலை, அதெல்லாம் பொய்யான நாடகங்கள். நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு மனுஷனை குறித்து சொல்லலாம், சாது சுந்தர் சிங். அவர் தேவனை முகமுகமாய் தரிசித்த ஒரு மனுஷன். ஆனால் தரிசித்தேன் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை சான்றிதழாய் மாறினது. இயேசுவை கண்டேன் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை அப்படியே மாற்றப்பட்டது. அவருடைய ஜீவியம் அப்படியே கிறிஸ்துவை பின்பற்றினது. உண்மையாலுமே நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்றால், ஆண்டவரே இதுபோல தன் வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்கிறேன் ஆண்டவரே, என் இருதயத்தை கழுவிக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் இருதயம் உம் வார்த்தையாலும் உமது வசனத்தினாலும் உம்முடைய சாயலாலும் மனம் திரும்பவும் மாற்றப்படவா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி இல்லைன்னா அது பித்தலாட்ட வேலை. நான் இயேசுவை கண்டேன், இயேசுவை பார்த்தேன், வார்த்தையை கேட்குறேன், உணர்வு இல்லை, மனம் திரும்பலை, வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா அதெல்லாம் என்னென்னா அது ஒரு பித்தலாட்ட வேலை. வார்த்தை அங்கே கிரியை செய்யலை, இயேசுவை அவங்க தரிசிக்கலைன்னு அர்த்தம். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் உணரட்ட ஆண்டவரே, இப்படி அவன் உணர்ந்து சொல்கிறான். அதை என்ன சொல்கிறான்னா, அதை அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிற ஆண்டவரே, நாளத்தனையா. அந்த லேவியராகும் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன்னா, ஒருவன் பொய் ஆணையிட்டு பொய்யா ஒருத்தனை ஒரு சொத்தை சம்பாதிச்சிருந்தானா அவன் எப்படி கொடுக்கணும்னா, அதனுடைய சம்பாதித்ததை திருடினதை அல்லது திரும்ப கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் 1% அவன் கொடுத்துட்டு பலி செலுத்தணும் இருக்குது. லேவியராகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அதை நான் வாசிக்கிறோம். ஆனால் இவனோ முற்றிலும் வித்தியாசமாக சொல்கிறான், ஆண்டவரே நாளத்தனையாக நான் திரும்ப செய்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, நான் வச்சிருக்கிறத விட நீர் மிகவும் சிறந்தவர் ஆண்டவரே, எங்கிட்ட இருக்கிற காரியத்தை விட மிகவும் நல்லவர் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் அப்படியாய் நாளத்தனையாய் தர்றான் அப்படிங்கிறார். இவன் மனம் திரும்பினதையும் இவன் ஒரே நாளில் இதை செய்து முடிக்கலை, ஒரே நாளில் இவனுடைய வாழ்க்கையில் இதை செய்து முடிக்கலை. இவன் மனம் திரும்புகிறான், அதோடு சரி அறிக்கிட்டதுக்கப்புறம் அதை சரி செய்வதற்கு பல வருடங்கள் ஆகிருக்கலாம். ஒரு மனுஷன் உதாரணமாக அவன் வாங்கியிருக்கிற அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுவதற்கு வேறு எங்கெங்கேயோ இருந்திருப்பாங்க. அதையெல்லாம் அட்ரஸை கண்டுபிடிச்சு ஊரை கண்டுபிடிச்சு அவன் திரும்ப கொண்டே செலுத்துவதற்கு, அந்த நாளத்தனையாக திரும்ப செலுத்துவதற்கு அவன் பல வருடங்கள் ஆயிருக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறார், இப்படி மனம் திரும்பக்கூடிய மனதுடையவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு எப்படி வருதுன்னா, மனம் திரும்பும்போது, மனம் திரும்ப மனசு இருக்கும்போது, ஆண்டவரே நான் சரி செஞ்சுக்கிறேன், என்னை கழுவிக்கிறேன், என்னை சுத்திகரித்துக்கிறேன்னு சொல்லும்போது அந்த வழியில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. அவன் ஒரு அந்நிகனாக இருந்திருப்பான். அவனையும் ஆண்டவர் அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு, ஆபிரகாமின் பிள்ளைக்கு, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே, விசுவாசத்தின் தகப்பனுடைய பிள்ளையாய் அவன் வந்துட்டானே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் கடந்த நாட்கள் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது நான் மனம் திரும்பும்போது என்னை சரி செய்து கொள்கிறேன் ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் கழுவிக்கொள்கிறேன் அப்படின்னு வரும்போது ஆண்டவர் அவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இழந்து போனதை தேடவும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் இயேசு கிறிஸ்து எதற்கு வந்திருக்காருனா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்திருக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் கழுவப்பட்ட மனிதனாய் உம்மை பார்க்கக்கூடிய நீர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளிட்டேன் ஆண்டவரே. அவன் ஒரே நாளில் தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தான். அவன் தன்னை சரி செய்து கொள்வதற்கு பல வருடங்கள் ஆயிருக்கும். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நாள் ரட்சிப்பை பெற்றோம்,
நாம் அந்த ரட்சிப்பில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வந்து இயேசுவை தினந்தோறும் சந்தித்து நம் வாழ்க்கையில் நமக்கு எழுதப்பட்டிருக்கு, இயேசுவை நோக்கி. இந்த மனுஷன் அடியெடுத்து வச்சது போல நானும் இயேசுவை நோக்கி என்னுடைய ஓட்டத்தை பொறுமையோடு கூட அந்த அடிச்சுவடுகளை பார்த்து பொறுமையோடு கூட, ஆண்டவரே, பொறுமை ப்ளஸ் ஒரு மனந்திரும்பின இருதயத்தோடு கூட இயேசுவை நோக்கி, நான் வேறு எங்கேயும் திருப்ப வேண்டாம் ஆண்டவரே. இப்படி இயேசுவை நோக்கி வந்த மனுஷர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அங்கே ஒரு மனந்திரும்புதலும், தங்களை தாழ்த்தி தேவனை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வாழ்க்கையை அவர்கள் ருசித்து வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ருசித்து அந்த தேவாதி தேவனை, அந்த ராஜாதி ராஜனை நம் துதியின் வேலை கேட்டது போல அவர் காத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, நம்மளை ரட்சிப்பதற்கு. அதை எப்படி சொல்லணும்னா, ஒரு பெரிய கோடீஸ்வரன், லட்சாதிபதி, ஆனால் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து, நீயும் வந்துடு, நீ என்னிடத்தில் வந்துடு, என் செல்வத்தையும் என்னுடைய சொத்தையும் உனக்கு பாகம் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். ஆனால் இந்த பிச்சைக்காரனும் வீராப்போடும், தன் இருதயத்தில் வீராப்போடும் பெரிய கண்ணியத்தோடும் அவன் வருவதற்கு அவன் தாமதித்து கொண்டிருக்கிறான். அந்த மனுஷன் நீங்களும் நானும் தான். அவர் நமக்கு இறங்கும்படி நமக்காக அவர் காத்திருக்கிறார். பாருங்கள், அந்த அந்த ஏசாயா 30 நான் வாசிக்கிறோம். ஏசாயா 30 பிரதர் வாசித்த அந்த பகுதியை நாம் மீண்டும் வாசிப்போம். (834) பக்கம். இருங்க, இந்த வசனத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க. 15 அமர்க்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று சேனைகளின் பரிசுத்தராக இருக்கிற கர்த்தராகி தேவன் சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க, அமர்க்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற கர்த்தராகி தேவன் சொல்கிறார். இப்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நாமளோ அப்படி செய்ய மனதிராமல் அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடிப்போனீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். இப்படிப்பட்ட மனுஷனுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, நான் எதை எடுத்தாலும் வேகமாக ஓடிடுவேன், பாவம் செய்வதற்கு, கோபப்படுவதற்கு, பாவங்களில் வாழ்வதற்கு, இப்படி வேகமாக நான் எதை எடுத்தாலும் நான் செய்வேன். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நீங்கள் ஆனாலும் இப்படிப்பட்ட ஓடி போகிற மனுஷனுக்காக மனம் திரும்ப அவரிடத்தில் வருவதற்கு தான் இருதயத்தை கடினப்படுத்துகிற மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிறங்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள செய்வார். ஆண்டவர் உனக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகரை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும்.
எவ்வளவாய் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அப்படி ஓடி போகிற மனுஷனுக்காய் அவர் காத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் எத்தனையோ முறை ஆண்டவரை காக்க வைத்திருக்கிறேன். அவருக்கு இடம் கொடுக்காமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எத்தனையோ நாட்கள் நான் அவருக்கு முரட்டாட்டம் உடையவனாக இருந்திருக்கேன். ஆனால் என் மீது அவர் நீடிய பொறுமையாக இருந்திருக்கிறார், தயவாக இருந்திருக்கிறார். நான் மனம் திரும்பி அவரிடத்தில் வருவரைக்கும் அவர் எனக்காக காத்திருந்திருக்கிறார். அவர் ஒரு சிறந்த இடத்துக்கு, சியோன் என்பது தேவனுடைய சபையை குறிக்குது. அங்கே சியோனில் தேவனுடைய ஜனங்கள், எருசலேமில் வாசமாயிருப்பவர்கள் இனி அழிந்து கொண்டுறார், துக்கப்பட்டு அழுது கொண்டு ஒரு சோர்ந்த முகத்தோடு இனி இரார். உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வார். உருக்கமாக இறங்கக்கூடிய ஒரு தகப்பன், அவரிடத்தில் நாம் வந்துடுவோம். ஆண்டவர் துன்பத்தின் அப்பத்தை, துன்பப்படுகிற அப்பத்தை, உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலைகளை நம்மளை நடத்தி போனாலும் அவருடைய போதனை, அவருடைய பொறுமை, அவருடைய தயவு, அவருடைய நற்குணங்கள் இதையெல்லாம் நம்ம அடையும்படி அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இயேசுவை நாம் கேட்டது போல, அந்த இயேசுவை அவர் எப்படிப்பட்டவரோ நான் அறிந்து கொள்ளட்ட ஆண்டவரே. உம் போதனையினால் என்னுடைய இருதயம் ஆண்டவரே கழுவப்படட்ட ஆண்டவரே. இப்படி தாகம் உள்ளவர்கள், இயேசு மீது தாகம் கொண்டவர்கள், இயேசுவை காண, இயேசுவை அறிந்து கொள்ள, இயேசுவை பின்பற்ற தாகம் உள்ளவர்கள் யாரோ அவர்கள் உண்மையாலுமே அந்த தாகம் அவர்களுடைய வாழ்க்கையில் தீர்க்கப்படும். இப்படி நாம் இருந்துடுவோம். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி புரிவாராக. ஆமேன். நாம் மறுபடியும் இந்த லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை நாம் திருப்புவோம். இந்த சகைவை குறித்து நான் அநேக நாட்கள் நான் தியானிச்சிருக்கிறேன். இந்த சகைவை குறித்து அநேக நாட்கள் அநேக காரியங்கள் நான் தியானிச்சிருக்கேன். இந்த சகைவு போல என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கென்று நான் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி இருக்கிறேன். அது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு. இந்த பெரிய அந்த ஊரில் பெரிய பணக்காரன் தான். அவனுக்கு எல்லா விதமான ஆளுமையும் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது. ஆனால் அவனால் ஒன்றே ஒன்று தான் அவனால் வாங்கிக்க முடியல. அது என்னென்னா சமாதானம். அவனுடைய இருதயத்தில் ஒரு வெறுமை, அவனுடைய இருதயத்தில் ஒரு போராட்டம். அவனுக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் இருதயத்தில் ஒரு வெறுமை இருக்குது. அதை அவன் மனுஷன் வாங்கிக்கவே முடியாது. இந்த பூமியில் இந்த முழு உலகத்து மனுஷனும் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான், ஆனால் சமாதானத்தை வாங்கிக்கலாமான்னா அவனால் வாங்கிக்க முடியாது. ஏன்னா பாவம் இருக்கிற இடத்துல சமாதானம் வரவே முடியாது. முழு மனுக்குள்ள வர்க்கமும் பாவம் செய்து அது ஒளிந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த உலகம். ஆதாம் அந்த நாட்களில் அவன் தவறு செய்தான். அவன் தவறு செய்தது பெரிய காரியம் இல்லை. அவன் நேர்மையாக தேவனிடத்தில் ஓடி வந்திருக்கணும். அவன் நேர்மையாக தேவனிடத்தில் ஓடி வரல. அவன் அதற்கு பதிலாக அவன் மறைந்து கொண்டான், ஒளிந்து கொண்டான். அவன் விசாரிக்கப்படும் போது நேர்மையாகவும் கூட அவன் பதில் சொல்லலை. அவன் மனைவி மேலே குற்றம் சாட்டினான், தேவன் மேலேயும் குற்றம் சாட்டினான். அவன் உண்மையை ஒத்துக்கவே இல்லை. அதனுடைய வம்ச வழியாக அவனுடைய வம்சத்தில் தான் நம்ம எல்லாரும் வந்தோம். அந்த உலகத்தில் நம்ம எப்பொழுதுமே தவறு செஞ்சுட்டு ஒரு சாக்கு போக்கு சொல்வதற்கு கெட்டிக்காரர்கள். நீங்கள் உங்களுக்கே தெரியும், நீங்கள் உணர்வு உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தப்பு செஞ்ச உடனே இந்த தப்பை எப்படி மூடி மறைக்கலாம், இந்த தப்பை தட்டி கழித்து இதுக்கு ரொம்ப நான் அதுக்கு காரணவாளி அல்லன்னு சொல்லுற அளவுக்கு நாம் எல்லாருமே ஒரு கேடுகட்ட மாம்சத்தில் குடியிருக்கோம். இப்படி தான் ஆதாம் ஒளிந்து கொள்ளுறான் அந்த நாட்களில். அவன் காட்டில்
அந்த அத்தி மரத்தில் அவனும் ஒளிந்து கொண்டான். இந்த சகையும் எத்தனையோ அக்கிரமம் பண்ணான், அநியாயம் பண்ணான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இவன் நாம் செய்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி அவனும் ஒளிந்து கொள்ளுகிறான். எப்படி ஆதாம் ஒளிந்து கொண்டானோ அதே போல் இந்த சகையும் ஒளிந்து கொள்ளுகிறான். ஆனால் சர்வலோகத்தையும் படைத்த சர்வலோக ராஜா அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. உத்தம இருதயமுடையவர்கள் எங்கே என்று சொல்லி அவருடைய கண்கள் அன்னைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் இப்படியே உலாவி கொண்டிருக்கிறது. இங்கே ஏரவாஞ்சேரியில் சபையில் ஒரு 70-80 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. இந்த 70-80 பேருடைய இருதயத்திலையும் என்ன ஓடிட்டுருக்குங்கிறத அவர் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. நான் எவ்வளோ மாய்மாலக்காரனாக இருக்கிறேன், எவ்வளோ நடிக்கிறவனாக இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எவ்வளோ பவ்யமாக நான் நிற்கிறேங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை வாழ்கிற வாழ்க்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கை திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எப்படி வாழ்கிறோங்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை தவிர ஞாயிற்றுக்கிழமைக்கு வாழுகிற வாழ்க்கை அல்ல. இவன் எப்படியோ வாழ்ந்து பார்த்தான். ஆனால் இருதயத்தில் அவனுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷமும் இல்லை. இவனுடைய இருதயத்தில் இயேசு குறித்து கேள்விப்படுறான். அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், எத்தனை சொல்கிறாங்க. அங்கே இயேசு என்னுடைய பாவங்களை மன்னிச்சாங்க, என்னுடைய குருட்டுத்தன்மையை நீக்கினாங்க, என் பாவத்தை மன்னிச்சாங்கன்னு சொல்லி அந்த இயேசு குறித்து அப்படியே கேள்விப்படுறான். அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் கேள்விப்படுறான். அவன் வாழ் நாட்களில் எத்தனையோ அங்கே ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், அங்கிருந்த பரிசேயர்கள், வேதப்பாரர்கள், எத்தனையோ மனுஷனை குறித்து அவனுக்கு தெரியும். ஆனால் இயேசு குறித்து அவன் கேள்விப்படும் விசித்திரமான ஒரு காரியத்தை அவனுடைய காதில் கேட்குது. இந்த இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார்? ஒருவேளை எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவர் ஒருவேளை தீர்வு அவரால் கொடுக்க முடியுமோ சொல்லி அவனுடைய மனதில் யோசிக்கிறான். பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, நல்ல பேர் இருக்குது. இருந்தாலும் அவனுடைய இருதயம் அவனே சாட்சி கொடுப்பதில்லை. இந்த முழு உலகத்தில் இருக்கிற மனுஷனும் அவன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கான், மறைஞ்சி வாழ்ந்துட்டுருக்கான். காட்டுத்தீ மரத்தில் எப்படி இந்த சகையை ஒளிந்து கொண்டானோ அதே போல் இந்த முழு உலகத்து மனுஷனும் தன்னை மறைத்து கொண்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறது இந்த உலகம். ஆனால் தேவன் இந்த பூமியில் வாழும்போதே என்னுடைய பாவத்தெல்லாம் வெளியரங்கமாக்கி அவருக்கு முன்பாக நான் மனம் திரும்பி நான் ரட்சிக்கப்பட்டு நான் அவருடைய பிள்ளையாய் மாறுவேன்னா அது பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆனால் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளேயே அந்த கேன்சர், உள்ளுக்குள்ளேயே அந்த புறையோடி அந்த வாழ்க்கை அப்படியே வாழ்ந்து அப்படியே நான் மரணத்துக்கு போய் நான் நரகத்துக்கு டைரெக்டாக அந்த போன வாரம் நம்ம கேட்ட ஐஸ்வர்யவனை போல் அப்படியே போனால் அது துக்கம், மன வேதனைக்குரிய காரியம். இங்கேயே அந்த அந்த வீக்கம் நனம் வந்துடுது. இங்கேயே அது கீறி அந்த சீழை பிதுக்கி இங்கேயே அதுக்கு மருந்து போட்டு காயங்கட்டி மருந்து போட்டு அத்தனை அது நல்லது. ஆனால் நான் மரணத்துக்கு போனதுக்கு உட்பட அந்த காரியம் பாவத்தோடு மறிப்பேன். அது வேதனைக்கு துக்கத்துக்குரிய காரியம். ஆனால் இந்த சகிவை கொடுத்தான காரியம் அவன் இந்த பூமியிலே தன்னை சரி செய்து கொண்டான். அதை நல்ல செய். இந்த பூமியிலே இயேசுவை அவன் விட்டுடலை. இயேசுவை அவன் கண்ட மாத்திரத்தில் சீக்கிரமாக கீழே இறங்கி விட்டான். இன்றைக்கி முழு உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரனும் பணக்காரனும் பிச்சைக்காரனோ ஏழையோ பணக்காரனோ அவன் எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறான், இன்னொன்று மறைந்து கொண்டிருக்கிறான். நான் வாழ்கிற வாழ்க்கை யாருன்னு தெரியாதுன்னு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். உபச்சாரக்காரர்கள், விபச்சாரிகள், கள்ளத்தனமான காதல் பண்ணுகிறவர்கள், தன்னுடைய காலத்துக்கு மீறி நடக்கிறவர்கள், அடங்கில்லாதவர்கள் எல்லாரையும் தேவன் கவனிச்சிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய நிலைமையை ஒத்துக்கிற மனுஷன் பாக்கியவான். ஐயோ வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று சொல்லி பார்த்து துக்கித்து புலம்பி, ஐயோ ஆண்டவரே என் சிந்தை விபச்சாரத்தை நிரம்பி இருக்கிறது, என் கண்களில் இச்சைனால் நிரம்பி இருக்கிறது, என் வாய் ஆண்டவரே அடக்கம் இல்லை, என் வாய் அங்கே அகங்காரம் மானம் நிரம்பி இருக்கிறது, ஆண்டவரே என் நாக்கு அடக்க எனக்கு கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லி இந்த பூமியில் வாழ்கிற நாட்களெல்லாம் நம்மளோட உதவியை தேடுவோமான நல்லது. முழு மனுஷனையும் சரி செய்வதற்கு அவன் எதையாவது வச்சு சரி செய்யலான்னு பார்க்குறான். எது சரி செய்யலான்னாக்கா, ஏற்கனவே மடித்து போன புடவைக்கு ஒட்டு போட்டு தைச்சா அது நிற்குமா?
ஏற்கனவே கிழிஞ்சி போய் மடித்து போயிருக்கு புடவைன்னு வச்சுங்களேன். அதுக்கு ஒட்டு போட்டால் என்ன நிற்கும்? இங்கே ஒட்டு போட்டால் அங்கே கிளியும், அங்கே ஒட்டு போட்டால் இங்கே கிளியும், இங்கே ஒட்டு போட்டால் இங்கே கிளியும். இப்படி தான் மனுஷன் இந்த பூமியில் என்ன பண்ணிருக்கான்னாக்கா, ஒட்டு போட்டு தன் வாழ்க்கையை மூடி மறைச்சிக்கலான்னு நினைக்கிறான். எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை ஒருபோதும் அதை நிவர்த்தி பண்ணவே முடியாது. நான் நேர்மையாக இயேசு என்ற அந்த ஒரு நபர்கிட்ட வரணும்னு தான் பிதா விரும்புகிறாங்க. கடவுள் நம்மளை அதுக்கு தான் சிருஷ்டித்தாங்க. வேறு மோட்சமும் இல்லை, வேறு வழி இல்லவே இந்த உலகத்தில். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த முழு மனுகுல வர்க்கம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுக்கு முன்பாக வந்துட்டோம்னா சீக்கிரம் வந்துருப்பா, கீழே இறங்கிடு, இறங்கி வந்துடு, சீக்கிரம் இறங்கிடா, லேட்லாம் பண்ண வேண்டாம், சீக்கிரம் இறங்கு கீழே. நாளைக்கு மனம் திரும்புவேன், நாளான்னைக்கு மனம் திரும்புவேன். இல்லை ஆண்டவரே நீங்கள் போங்க, நான் அப்புறமேலே இறங்கி போகிறேன். இல்லை இல்லை இல்லை, இதுதான் தருணம், கீழே இறங்கி வந்துடு. ஆண்டவரும் அதான் நம்மளை பார்த்து சீக்கிரம் இறங்கிடுப்பா, நாளைக்கெல்லாம் நீ இருப்பேங்கிறதெல்லாம் இல்லை, நீ கீழே இறங்கிடு. இல்லை ஒருவேளை நான் சீக்கிரம் போய்ட்டு இந்த பாதையை விட்டு நீ சீக்கிரம் இறங்கிடு. நீனும் நானும் சந்திக்கிற நல்ல நாள் இது. இந்த சந்தர்ப்பத்தை நீ ஒருபோதும் இழந்துடாத. அவன் ஒரு நொடி பொழுது கூட தாமதம் பண்ணியிருக்க மாட்டான். இயேசுவின் வார்த்தை அவனோட காதில் கேட்டவன் கீழே இறங்கி வளவளத்து நான் பாவின்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான். அவனுக்கு தெரியும் அவனுடைய இருதயத்தில் எந்த அளவு சமாதானம் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும், எந்த அளவு வெறுமையாக இருக்குங்கிறது தெரியல. சீல் நொதைச்சி போயிருக்கு, மேலே நல்ல சட்டை போட்டிருக்கான், நல்ல பளபளக்குன்னு பட்டு புடவை இருக்குது, கழுத்தில் அங்கே ஏராளமான தங்க நகைகள் இருக்கிறது, பளபளன்னு முடிகளும் பளபளன்னு முகங்களும் இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே நொதைச்சி போயிட்டுருக்கு. இப்படி தான் பாவம் மனுஷனோட இருதயத்தில் நொதைச்சி போயிட்டுருக்கு. வேதம் சொல்லுது, மனுஷன் வேஷமாய் திரிகிறான், விருதாவாய் சஞ்சலப்படுகிறான், மனுஷன் நடிக்கிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான். அது எப்படி போகணும் அவனுக்கு தெரியல. ஆனால் விழிச்சுக்கிட்டான், இந்த சகையை விழிச்சுக்கிட்டான். ஆண்டவரே நான் சேர்த்து வச்ச ஆஸ்தி ஒன்றும் இல்லை, நான் சம்பாதிச்ச பேர் ஒன்றும் இல்லை, என் இருதயத்தில் ஒரு வெறுமை இருக்குது ஆண்டவரே, வெறுமை இருக்குது என் வாழ்க்கையில். எது இருந்தும் என் ஒன்றும் இல்லை, எனக்கு சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும். பாவம்தான் சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் தடையாக இருக்குது. இந்த பாவத்தை போக்குறதுக்கு வழி யார்? இந்த பாவத்தை போக்குறதுக்கு கல்வாரியில் சிந்தப்பட்ட இயேசுன்ற ரத்தம் தான். இயேசு உயிரோடு இருந்தபோதும் பாவங்களை மன்னிச்சாங்க, பரலோகத்துக்கு மனுஷனை எடுத்துக்கிட்டாங்க. இயேசு மரித்தும் அவருடைய ரத்தம் நம்மளை பாவங்களை மன்னிக்குது. அவர் இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம இப்போ நான் வேண்டிக் கொள்ளும் போதும் என் பரலோகத்துக்கு என்ன எடுத்துக்கொள்கிறதா இருக்கார். சரீரத்தில் இருக்கும்போது நடந்தது, அவர் மரித்தும் இந்த காரியம் நடக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்கள்லாம் மனுஷர்கள் ஒளிந்து கொள்ள பார்க்குறான், மறைந்து கொள்ள பார்க்குறான். இல்லை நான் வெளியரங்கமாக்கும்படி இயேசு இடத்துல வந்துடணும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையில் இந்த சகிவை குறித்து நிறைய காரியங்கள் யோசிக்கலாம். எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அவரை வகை தேடினான். அவன் குள்ளனாக இருந்தான். ஜனக்கூட்டத்தில் அவரை காணும்படி அவன் விரும்பினான். ஆனால் அவன் குள்ளன். ஆனால் இயேசு அவனுடைய இருதயத்துடைய நினைவுகள், தோற்றங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன் அவன் பறக்கும் போதிலிருந்தே அவனுடைய நிலைமை எல்லாமே அவருக்கு தெரியும். அவனுடைய நிலைமை எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு மறைமுகமாக ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற வெறுமையை உணர்ந்து இயேசுவை பார்க்க வேணும்னு வந்தானே, அதுவும் அவருக்கு தெரியும். அதனால தான் இயேசு அங்கே நிற்கிறார், அவனை கூப்பிட்றார், இறங்குறான், அவரை பணிந்து கொள்ளுகிறான், அவரை மையப்படுத்துகிறான். சந்தோஷத்தோடு கூட அவர் வீட்டில் வந்து அவர் வீட்டுக்கு போக முடியும். இதெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. நின்று ஆண்டவரே நான் கட்டியிருக்கேன் இந்த வீடு, எத்தனை பேருடைய பணத்தை ஏமாற்றிட்டான் ஆண்டவர், எத்தனை பேரை ஏமாற்றிருக்கேன் என்னென்னு சொல்கிறான். ஆண்டவரே இப்படி ஏமாற்றப்பட்ட வீட்டுக்குள்ளே நீங்கள் வரணும். ஆனால் இயேசு காலடி வைத்து இவன் மனம் திரும்பும்போது அது பரிசுத்தமாக்கப்படுது. அவர் தான் அப்போ தான் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்ற ஒரு வார்த்தை வேறு எங்கேயுமே சொல்லப்படலை. ஆண்டவர் சொல்கிறது இந்த இடத்துல மாற்றம்தான், ரட்சிப்பு வந்தது சொல்லி வாசிக்கிறோம். 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் யாருக்கு மகனாக மாறுறானா? அந்த ஆபிரகாமுக்கு இவன் என்னவா மாறுறானா? இவனும் அந்த ஆபிரகாமை விசுவாசத்தை தகப்பன்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இவனுக்கும்
இந்த சகைவு யாருன்னா மாறான்னா ஆபிரகாமுடைய மகனாக மாறுறான். ஏற்கனவே தேவனுடைய குமாரனாகிய இயேசு அவரும் ஆபிரகாமுடைய வம்சத்தில் ஆபிரகாமுடைய வழியில் அவர் வர்றார். இப்போது இந்த சகைவு இப்போது விசுவாசத்தினால அவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக மாறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படி என்ன நடக்குன்னா, என் வெறுமையை உணரும்போது, நான் நேர்மையாக அவரிடத்தில் வரும்பொழுது, என் வாழ்கிற வாழ்க்கை அதில் அவனுக்கு ஒரு வெறுப்பு வந்தது. அவனுக்கு இன்னும் பணம் வேணும்லாம் வரல, இன்னும் பேர் வரணும்லாம் அவன் ஏசிக்கிட்ட வரல. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறையா பணம் வேணும், பேர் வேணும், வசதியாக இருக்கணும், அதுக்காண்டி ஏசிட்ட வர்றாங்க. ஆனால் இவன் ஏசிட்ட வந்த நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் இழக்கிறது ரெடியாக இருந்தான். ஆனால் விலையேறப்பட்டதை பெற்றுக்கொண்டு இயேசு இடத்துல போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இயேசு இடத்துல அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இல்லை, விலையேறப்பட்டது தான் எனக்கு வேணும். அதுதான் ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம். இதை தான் இந்த சகைவு விலையேறப்பட்டதை பெற்றுக்கொண்டான், சந்தோஷமாய் போனான். தேவன் இந்த பூமியில் தம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவில் தான் மனுஷனுக்கு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் புதைச்சி வச்சுருக்கிறாங்க. இது மகா ரகசியம். இதை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படணும், நம்ம ஒவ்வொருடைய கண்களும் திறக்கப்படணும். அந்த நாட்டில் சகையுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இரட்சகர் இவர் தான், ரட்சிப்பின் வழியை எனக்கு காண்பிக்கிற இவர் தான் சொல்லி அவனுடைய இருதயத்தில் இருந்ததை தேவன் பார்த்தாங்க. இயேசுவை அவன் சரியாக கண்டுட்டான். உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய இருதயத்தில் இருந்த தாகத்தை நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8. பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. பக்கம் 272. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்ததில் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த பவுல் இவர் பெரிய பணக்காரர். இவர் ஏதோ பணம் வேணுங்கிறதுக்காகலாம் இயேசுகிட்ட வரல, பேர் வேணுங்கிறதுக்கெல்லாம் வரல. ஏற்கனவே இதெல்லாம் அவனுக்கு இருக்குது. அவன் ஏற்கனவே பக்தியில் நல்ல உடையவன், நல்ல பழக்க வழக்கம் உடையவன், நல்ல பணம் இருக்கிறது, நல்ல படிப்பு இருக்குது, நல்ல அறிவு திறமை இருக்கிறது, வேத அறிவு இருக்கிறது, எல்லாமே அவனுக்கு இருக்குது. ஆனால் அவன் நம் கேட்டது போல் அவனுடைய இருதயத்திலும் ஒரு வெறுமை இருக்குது. அவனுடைய இருதயத்திலையும் ஒரு சோர்வு, அதைரியம், பயம், கவலை இருதயத்தில் இருக்கிறது. வெளியேறமா எல்லாமே இருக்கிறது. இந்த சகைவுக்கு எப்படி இருந்ததோ அதே போல். ஆனால் இதை அவன் உணர்ந்தான். இந்த பவுல் உணர்ந்தான், ஐயோ ஏதோ ஒரு வெற்றிடம் ஒன்று காணப்படுது, ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்குது என்ற இருதயத்தில். இந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவா? மனுஷன் ஏதாவது ஒன்றை வச்சு அந்த இடத்த நிரப்பலான்னு சொல்லி பணம் சம்பாதிச்சா நிரப்பலாமான்னு பார்க்குறான். இல்லை நல்ல புகழ் அடைஞ்சாக்கா அந்த இடத்த நிரப்பலாமான்னு பார்க்குறான், நிரப்பலை. சரீரத்தின் இச்சையின்படியெல்லாம் நடந்து அந்த இடத்த நிரப்பலாமான்னு பார்க்குறான் மனுஷன். அதையும் அவனால் நிரப்ப முடியல. பணத்தினாலேயோ புகழ்னாலேயோ காம இச்சையினாலேயோ மனுஷனுடைய புகழ்ச்சினாலே ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த இடத்த நிரப்பலான்னு பார்க்குறான். அது நிரம்பாது. முழுக்க அது 1000 அடி உலையான சேரு போல், பாவ உலை. அதில் 10 வண்டி மண்ணை கொட்டினதுனால அது ஒருபுறம் துந்து போகாது. மனுஷன் இந்த பூமி நாட்கள்லாம் ஏதோ ஒன்று பிரயாசப்பட்டு அந்த உலைய மூடலாம், துத்துடலான்னு நினைக்கிறான். முடியாது. மனுஷனுடைய இருதயம் அப்படி தான். அது கிறுக்கு உள்ளதும், கேடு உள்ளதும், வஞ்சகம் நிறைந்ததும், பாவம் நிறைந்ததும். இயேசு என்ற ஒருவர் மாத்திரமே பாவத்தை கழுவி சுத்திகரித்து இருதயமாகிய சிங்காசனத்தில் அவருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் ஆளுகை செய்யாத பட்சத்திலே அது வெறுமையான வாழ்க்கை தான். இதை உணர்ந்திருந்தான் இந்த பவுல், உணர்ந்திருந்தான் தன் வாழ்க்கையில். பெரிய கல்விமான், பெரிய பணம் படைத்தவன், பூமியில் செல்வந்தன். ஆனால் அவனுக்கு தெரியும், என் வாழ்க்கையில் இந்த இயேசு இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்கிறது அவன் உணர்ந்தான். அதுக்காக அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவையெல்லாம் கிறிஸ்துக்காக நஷ்டமாக என்றேன். எனக்கு நல்ல பேர் இருக்குது, நல்ல மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, எல்லாத்தையும் வித்துவிட விரும்புகிறேன். ஆனால் இயேசு என்ற ரட்சகராய் அவர் மாறணும். இயேசு என்ற ரட்சகராய் மாறணும். அவரை அறியணும், அவர் யாருன்னு அறியணும்.
அவர் யார்? இந்த பூமியில் அவர் பார்த்தாக்கா ஏதோ தச்சனுடைய குமாரன், மரியாளுடைய மகன், யோசேப்புடைய குமாரன் என்ன உலகம் தோணுது. அவர் யார்? அவர் அண்ட சராசரமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்தவர், தேவனுடைய குமாரன். அவர் தேவனுடைய குமாரன். அவர் இந்த சகல பூமியும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே இருந்தவர். அதான் இருந்தவர், இருக்கிறவர், வர இருக்கிறவர், தேவனுடைய குமாரன். அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் தேவன் கொடுத்துட்டாங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. பூமியில் இருக்கிற முடங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கும், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். பூமியில் இருக்கிற கையோ காலோ இயேசுவின் அதிகாரம்லாம் ஒரு மனுஷனும் ஆட்ட முடியாது. எல்லா அதிகாரத்தையும் தேவன் தம்முடைய மகனுக்கு கொடுத்துட்டாங்க. இயேசு என்ற ஒரு நபர் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு என்ற ஒரு நபர் இல்லாமல் ஒரு மனுஷனும் சந்தோஷமாய் வாழ வழி இல்லை. இதை அறிந்திருந்தான். அதனால் இந்த சகைவு அறிந்திருந்தான். பவுல் அறிந்திருந்தான். எல்லாம் பிரயாசப்பட்டு பார்த்தான். வாழ்க்கையில் வெறுமை. இந்த இயேசு எனக்கு வேணும். அப்போ என் வாழ்க்கையில் காணப்படும் எல்லாத்தையும் இழக்க விரும்புகிறேன். பேர், மதிப்பு, மரியாதை, பணம், அந்தஸ்து எல்லாம் இழக்கிறேன். ஆனால் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷம் எனக்கு வேணும். இந்த இயேசுவை நான் அறிந்து கொள்ளணும். அருமையானவர்களே, விலையேறப்பட்டதை நீங்கள் வாங்கணுன்னா சில காரியங்களை இழக்காமல் விலையேறப்பட்டதை நீங்கள் வாங்கவே முடியாது. இப்படி தான் எனக்கு லாபமாக இருந்தவர்கள், அவனுக்கு ஏற்கனவே எல்லாம் இருந்தது, எல்லாம் போகட்டும், இயேசு எனக்கு வேணும், இயேசு எனக்கு வேணும். இப்படி தான் இந்த பவுல், எனக்கு லாபமாக இருந்தவர்கள் எல்லாம் விட்டுட்டேன், ஏன்னா என் இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். என் இயேசு யார்? அவர் யார்? என்னுடைய அறிவுக்கு அடங்காதவர், என் புத்திக்கு எட்டாதவர், என் கற்பனைக்கு எட்டாத தேவனவர். நான் அவரை அறியணும். மகா விஸ்தாரமானவர். எல்லா அதிகாரத்தையும் தேவன் அவருக்கு தான் வச்சுருந்தார் தேவன். உதாரணமாக எகிப்தில் ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்குனாக்கா, அங்கே பார்வோன் அந்த தேசத்தின் அதிபதியாக இருப்பான். அங்கே 2வது அதிபதியாக யோசேப்பு அங்கே இருப்பார். 2வது அதிபதியாக யோசேப்புக்கு அந்த தேசம் பூராவும், முழு தேசமும் 2வது அதிபதியாக இந்த யோசேப்பிட்ட தான் நீங்கள் எல்லோரும் போகணும்னு சொல்லி அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா சட்டம் இயற்றப்பட்டது. அதை நான் விரும்புகிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம் அந்த அந்த நிகழ்ச்சியை. ஆதியாகம புத்தகத்தில் நம்ம அந்த நிகழ்வை எடுத்துக்கொள்வோம். திருப்பிக் கொள்வோம் நாம் அந்த அதிகாரத்தை. 41வது அதிகாரம். ம் 41வது அதிகாரம் நாம் எடுத்து 39லேருந்து. அதாவது பார்வோனன் ராஜா, அந்த தேசத்தினுடைய அதிபதி, இப்பொழுது அவனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைத்தார் இந்த யோசேப்பு. இப்பொழுது இந்த யோசேப்பை எப்படியெல்லாம் உயர்த்துகிறார், யோசேப்பை எப்படியெல்லாம் அவனுடைய தேசத்தில் அதிபதியாய் மாற்றுறாருங்கிற நிகழ்வு இந்த 39 வாசிக்கிறோம். 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவற்றை எல்லாம் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அடுத்தபடி வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். போதும். இந்த அரண்மனையுடைய அதிகாரியாக இருக்கிற அந்த பார்வோன் சொல்கிறான், சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் அதிபதியாக இருப்பேன். ஆனால் இப்போது எல்லா ஜனங்களும் உமக்கு அடங்கி இருப்பாங்க. பிதா அதை தான் சொன்னாங்க. சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து இயேசுவானவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கும்போது அங்கே பிதா சொல்கிறது தெரியுமா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என் மகனுக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, என் மகன்கிட்ட போங்க. வாசிங்க 44 வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்று
தேவன் சொல்கிறாங்க, நான் வானத்துக்கும் பூமிக்கும் தேவன் தான். இயேசுவுக்கும் பிதா தேவன் தான். நாம் எல்லாருக்குமே பிதா தேவன் தான். இயேசுவுக்கும் பிதா தேவன் தான். அவருக்கும் பிதா தான் இயேசு. ஆனால் இப்பொழுது இயேசுவானவர் எங்கே இருக்கிறாருன்னா பிதாவுடைய வலது பார்சலில் வீட்டில். இப்போ பிதா என்ன சொல்கிறாங்க? பிதா சொல்கிறத நாம் வாசிப்போம். அந்த சொல்கிறப்போல பார்வோனன் யோசேப்பை நோக்கி இயேசுவை நோக்கி சொல்வது போல இந்த பூமியில் வாழ்கிற எல்லாரும் பேதுரு தான் சொல்லுவாங்க, வானத்திலும் பூமியிலும் வேறொரு நாமம், நான் தேவன் தான், நான் தேவன். ஆனால் என் குமாரனாகிய இயேசுவே உங்களுடைய அக்கிரமத்தை பாவத்தை போக்க, உன் அநியாயத்தை போக்க என் குமாரன் தான் உங்களுக்கு வழி செய்யணும். அதுதான் வாசிங்க மீதியே. ஆனாலும் எகிப்து தேசத்தில் ஒருவனாயிலும் உன் உத்தரவு இல்லாமல் இயேசுக்கு அந்த அதிகாரத்தை பிதா கொடுத்துட்டாங்க. நீ யாரெல்லாம் மன்னிக்கிறியோ நான் மன்னிக்கிறேன்ப்பா, பிதா சொல்லிட்டாங்க. நீ யாரை மன்னிக்கணும்னு விரும்பியோ நான் மன்னிக்கிறேன்ப்பா, நீ மன்னிச்சியா நான் மன்னிக்கிறப்பா. இந்த பார்வன் சொல்வது போல் பிதா அதுதான் சொல்கிறாங்க. உன் உத்தரவு இல்லாமல் கையும் காலையும் எவனும் கூட இந்த பூமியில் அசைக்க அதிகாரம் இல்லை. இப்படி தான் பிதா தம்முடைய மகனுக்கு இயேசுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க, ரகசியத்தை. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்பா இங்கே மரியாளுடைய மகன் தச்சருடைய மகன் சொல்லி இந்த உலகம் இப்படி தான் பார்த்துட்ருக்கு. அவர் யார்? அவர் எவ்வளோ இப்படிதான வல்லமையுடைய கர்த்தர். இவரை நான் அறிகிற அறிவின் மேன்மையில் வளரணும். இதுக்காக எது வேணுனாலும் நான் இழக்கிறேன் இந்த பூமியில். என் மானம், மரியாதை, சொத்து, பணம், கௌரவம், அந்தஸ்து எதை வேணாலும் போகட்டும். இந்த இயேசு யார்? நான் தேடி விடுறது இவர் தானா? ஆமாம், இவர் தான். காலாகாலங்களா யுகங்களா எத்தனையோ மனுகுல வர்க்கங்கள், எத்தனையோ குருமார்கள், இந்த பூமியில் இருக்கிற தீர்க்கதரிசிகள், மகான்கள் எல்லாரும் இந்த ஒரே ஒரு நபரை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. மனுஷன் மாத்திரமல்ல, சிருஷ்டிகளும், சகல சிருஷ்டியும் தவித்து பிரசவ வேதனைப்பட்டதான். ஏகமாக அதை எடுத்துப்போம். ரோமர் எழுதின நிறுவனம் நான் நினைக்கிறேன் 10வது அதிகாரமாக 8வது, அதை திருப்பிக் கொள்வோம், எடுக்கலாம். ரோமர் நிறுவம் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து அதாவது 19வது வசனம், அதாவது 8வது அதிகாரம் 18, 19 சேர்த்து வாசிக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக அதை குறித்து தான் எழுதியிருக்கு. தொடர்ச்சியாக அதை குறித்து அப்படியே அழகாக எழுதி 22வது வசனத்துலையும் 22, 23 வாசிங்க. ஒரு பிரசவிக்கப்பட பண்ணுகிற ஸ்திரீயுடைய வேதனை என்னான்னு அவளுக்கு தெரியும். இந்த குழந்தை எப்படியாவது வெளில வரமாட்டானா, அதுக்கு ஒரு வலி இருக்கும், வேதனை இருக்கும், சாதாரணப்பட்டது இல்லை. அவள் எதை வேணாலும் கிரயம் கொடுக்க தயாராக இருப்பாள் அந்த குழந்தையை பெற்று எடுப்பதற்கு. சர்வ சிருஷ்டியும், வானமும் பூமியும், அண்ட சராசரமும், பூமியில் இருக்கிற மிருகங்களும், சகல சிருஷ்டிகளும், சந்திரனும் நட்சத்திரங்களும் கோள்களும், பூமியில் செயல்படுகிற எல்லா சிருஷ்டிப்புக்கும் இந்த ஒரே ஒரு நபர் இயேசு எப்பொழுது வெளிப்படுவார் சொல்லி அண்ட சராசரம் ஏங்கி தவிக்கிறதான். இப்படி 22வது வாசிக்க, நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து என்ன பண்ணுதான்? பிரசவ இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பு. இப்போ அன்னைக்கு ஒரே ஒருத்தர் வந்தார். இன்றைக்கி அநேக குமாரர்களும் குமாரத்திகளும், இயேசுக்கு இளைய சகோதரர்கள், இயேசுக்கு இளைய சகோதரிகள் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம உருவாகிருக்கோம். இன்றைக்கி நல்ல செய்தி அதுதான் உருவாகணும்.
தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? இளைய சகோதரனாகிய இயேசுவை போல இளைய சகோதரியா இளைய சகோதரனாய் நீங்களும் நானும் மாறி இந்த பூமியில் சர்வ சிருஷ்டிப்புடைய பிரச்சனையும் தீர்க்கணும். அதுதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். அதுதான் இதை பவுல் அறிந்திருந்தான். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர் இயேசு யாருன்னு நான் அறியணும். இப்படி தான் தேவனுடைய செல்ல மகன் இயேசு. இவரை அறிந்து பேசுவதற்கு ஒருவேளை நான் 1000 வருஷம் இந்த பூமியில் நான் வாழ்ந்தாலும் இந்த இயேசுவை குறித்த பேசி முடிக்க என்னால் முடியாது. இந்த இயேசுவை குறித்து எழுதி புஸ்தகமாக இந்த பூமியை வச்சாலும் இந்த உலகம் என்ன செய்ய முடியாது? உலகம் கொள்ளாது. யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் கடைசி அத்தியாயத்தை திருப்புவோம். இயேசு யார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் எத்தனாவது வருஷம்? 160 25வது வசனம் வாசிங்க. வாசிங்க. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். இயேசு செஞ்சதெல்லாம் அவர் யாருன்னு எழுதுனா எழுதி வைக்கிறதுக்கு புஸ்தகம் இந்த உலகம் கொள்ளாதான். இந்த மகத்துவமான இயேசுவை அறிந்து கொள்வதற்கு தான் அந்த பவுல் இவரை நான் அறிந்து கொள்ளணும், இந்த இயேசுவை நான் அறிந்து கொள்ளணும், இவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் விட்டு விடணும் நான் அந்த உலகத்தை. அது மகா ரகசியம், ரகசியத்தில் மகா ரகசியம் யார்? இயேசுவே. அவர் ஆதி காலத்தில் இருந்த தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். ஏன் இந்த பூமி உருவாவதற்கு முன்பதாகவே ஆதாமும் ஏவாளும் இந்த பூமியிலே சிசிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இயேசுவானவர் மரிக்கணும்னு சொல்லி பிதாவுடைய மனதில் இருந்ததும். அப்போவே இந்த மனுஷனை சிருஷ்டிக்க போகிறேன், இந்த ஆதாமும் ஏவாளையும் நான் படைக்க போகிறேன், இவங்க மீறி போவாங்க, மீறி என் கட்டளைக்கு மீறி போய் தங்களை கெடுத்துக்குவாங்க, இவங்க அக்கிரமக்காரர் அநியாயக்காரெல்லாம் மாறுவாங்க, இவர்களுக்கு விமோச்சனமாக என்னுடைய மகனை அனுப்பி என்னுடைய செல்ல மகனை இவர்களுக்காய் பாவம் அறியாத இவரை நான் பாளையத்துக்கு புறம்பாக்கி இவரை அவமானப்படுத்தி நிந்தைப்படுத்த வேண்டியிருக்கும் என்று சொல்லி பிதாவுடைய மனதில் அந்த நாட்கள்லே அவருக்கு வேதனையும் துக்கமும் இருந்தது. சேட்டு இந்த காலத்தில் அவன் பிறப்பான், இன்ன ஊரில் அவன் வாழ்வான், இப்படிலாம் அவன் கெட்டு போவான், இந்த காலகட்டத்தில் என்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இவன் ரட்சிக்கப்படுவான் ஆன்னு சொல்லி அது அவருடைய மனதில் இருந்தது. உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடைய மனதில் இருந்தது. இதெல்லாம் அவருடைய திட்டம், எல்லாமே அவருடைய திட்டம். ஆனால் முடிவு தன்னுடைய குமாரனான இயேசு கிறிஸ்து மூலமாக நான் ரட்சிக்கப்படும். இப்படி இந்த முழு உலகம் இன்றைக்கும் குழம்பிக்கிட்டு இருக்கு. நடந்து போனால் பாவத்தை போக்கலாமா, கோடி கோடியாக பணத்தை போட்டால் குண்டியில் கொண்டு போட்டால் பாவம் தீருமா? ஒரு விமோச்சனம் இல்லை மனுஷனுக்கு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்த மனுஷன் தேடிக்கிட்டு தன் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்கான். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு இயேசு யாருன்னு. இயேசு யாருன்னு உலகத்துக்கு மறைக்கப்பட்டிருக்கு. யாருக்கோ வந்தவர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் நம்ம வாழ்க்கையை பாதி நாள் வீணடிச்சோம் நம்மளை. அவர் இருக்கும்போது தேடி கண்டுபிடிச்சோம், இவர் தான் ரட்சகர், இவர் இல்லாமல் வழி இல்லை. இதைத்தான் பவுல் சொல்கிறான், இவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் எது இழந்தாலும் பரல இந்த பொக்கிஷத்தை நான் அடையணும், விலையேற்பட்ட முத்தை நான் அடையணும். இதுக்கு நிகரானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இயேசுக்கு நிகரானவள் ஏதேனும் உண்டா? அண்ட சராசரத்தில் ஒன்றும் இல்லை. இயேசுக்கு நிகராக இந்த பூமியில் ஒன்றும் இல்லை. இப்படி ஆண்டவர் இந்த பூமியின் நாட்களிலே இயேசு நம்முடைய நாட்களிலே பிறந்து வாழ்ந்து எனக்கு ரட்சிப்பையும் வழியும் வாசனை உண்டாக்கிட்டாரே, இதை விட ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் எத்தனையோ ஜனங்கள் இந்த இயேசுவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்களாம். ஆபிரகாம் எதிர்பார்த்துருந்தார், ஈசாக்கு, யாக்கோப்பு, தானியேல், எத்தனையோ மனுஷன் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அவங்களாம் அடையலை. அதையும் வாசிக்கிறோம். இவர்களெல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க அவங்க காலத்தில் இயேசு வந்துடுவார்னு சொல்லிட்டு. ஆனால் வருவார்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க காலத்தில் இயேசு வரல. இப்போ 2000 வருடங்களுக்கு அப்புறம் 2026 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு வந்துட்டாங்க. அவங்களே ரட்சிப்பு வந்துட்டு.
இப்போ நீங்களும் நானும் தைரியமாக இயேசு இடத்துல நம்ம போகிறோம். பழைய காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தமானவர்களுக்கு இயேசு வரல. அதை குறித்து இதில் வாசிக்கிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் திருப்புவோம். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதாவது எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் இங்கேருந்து வாசிப்போம். அதாவது 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனம். அதாவது 38, 39, 40 3 வசனம் வாசிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 38, 39, 40 வாசிங்க. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். நிறுத்தும். அப்புறம் வாசிக்கும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது எது என்றால் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். அவளுக்கு பணத்தில் குறைவில்லை, தேவனுடைய வல்லமையில் குறைவில்லை. ஆனால் பாவம் மன்னிப்பின் நிச்சயம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. தேவனுடைய குமாரன் ஆதியாகமத்தில் அங்கே ஆதாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணாரே, அவர் வருவார், அவர் உன் அவருடைய குதிங்காலால் உன் தலையை நசுக்குவார், அவருடைய குதிங்காலை நீ நசுக்குவாய் என்ற வாக்குத்தத்தங்களெல்லாம் இவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க நாட்கள் நடக்கலை. இயேசு இந்த பூமிக்கு வந்து தான் அவன் தலையை நசுக்கினார். அவருடைய நீதியினால் நாம் உடுத்திக்கப்பட்டோம். அங்கே ஒரு மிருகங்கள் அடிக்கப்பட்டு அதுக்கு உடை கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவருடைய நீதியினால் நீங்களும் நானும் உடுத்திக்கணுங்கிறதுக்காக தான் அவர் எனக்காக நிர்வாணமாய் மாறினார், எனக்காக அவமான நிந்தையை சகித்தார். இதெல்லாம் ஏன்? தன்னுடைய குமாரன் மூலமாய் நீங்கள் நானும் அடைவதற்கு அது ஏற்கனவே அவருடைய மனதில், பிதாவுடைய மனதில் இருந்தது. குமாரன் வருவார் 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 என்று எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, வருவார் என்று. ஆனால் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவருடைய நாட்டில் இது நடக்கலை. அதான் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் என்ன செய்யலை? அடையலை. அந்த இயேசுவை அவர்கள் அடையலை. இப்போ நீங்களும் நானும் பாக்கியசாலி. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் இந்த பூமியில் மாம்சத்தில் வந்துட்டார். மரியாளுடைய வயிற்றில் வந்துட்டார். அவர் யோசேப்புடைய குடும்பத்தில் வந்துட்டார். அவர் யோசேப்புடைய ஈசாவுடைய வம்சத்தில் வந்துட்டார். தாவீதின் வம்சத்தில் அப்படி வந்துட்டார். அவர் மாம்சம் இரத்தமுடையவரை வந்துட்டார். அவர் இப்போ மனுஷனாய் வந்து மனுஷனுடைய உபத்திரம் நிந்த என்னென்னா அவருக்கு இப்போ தெரியும். இப்போ அவருக்கு உங்களுடைய ஒவ்வொருடைய பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் உங்களைப் போல என்னை போல சோதிக்கப்பட்டார். அவர் இப்போ சோதிக்கப்படுகிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் மாறிட்டார். அவர் இப்பொழுது அவர் பிதாவுடைய வலது பாரத்தில் இருக்கிறார். என்னுடைய பிரச்சனை என்னன்னா அவருக்கு தெரியும். ஆனால் ஆதி நாட்களில் அப்படி அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்படிலாம் எதிர்பார்த்துருந்தாங்க, காத்திருந்தாங்க. அவங்க அடையலை. ஆதியில் இருந்தவங்க அடையலை. ஆனால் நீங்களும் நானும் அடைஞ்சிருக்கிறோம். அதான் நல்ல செய்தி. நீங்களும் நானும் இந்த பூமியில் ஒன்றை அடைஞ்சிருக்கிறோம். தம்முடைய குமாரன் மூலமாய் பிதாவிடத்தில் போகிற சிலாக்கியத்தை இந்த பூமியிலே பெற்றிருக்கிறோம். இயேசுவான நிறைய செய்தியை பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஜனங்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க இயேசுகிட்ட வந்து, நான் என்ன செய்யணும்? மோசே அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு எத்தனையோ கட்டளையெல்லாம் சொன்னார். அங்கே நூற்றுக்கணக்கான கட்டளைகளுக்கு நூற்றுக்கணக்கான வாக்குத்தான். நாங்கள் என்ன செய்யணும் இன்னும் இயேசுகிட்ட கேட்பாங்க. அதுக்கு இயேசு ஒரே வாக்கியத்தை ஒத்த வார்த்தை சொல்வார். அதை நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 6வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28, 29. 6ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். நாங்கள் என்ன செய்யணும்?
மோசே 10 கட்டளை மலையிலிருந்து கொண்டு வந்தார். அங்கே பலியிடுவதை சொன்னார். ஆயிரக்கணக்கான அதெல்லாம் பாரமான ஒரு காரியம். அதெல்லாம் பாரமான ஒரு காரியம். இன்னொரு எழுதியிருக்கு, பாரமானது நம்ம மேலே சுமத்தப்பட்டது. நம்ம நிமிர்ந்தே பார்க்க முடியாதவுடைய கட்டளைகள் அதெல்லாம் பாரமானவைகள். இந்த பாரமானதை சுமந்து சுமந்து இழைச்சி போயிட்டாங்க அந்த நாட்டில் ஜனங்கள். ஆனால் இப்போது அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைங்கள், அவரை நோக்கி பார்த்து உங்களுடைய தலையை உயர்த்துங்கள். அதான் வாசிக்கிறோம். இயேசு அவர்கள் பிரதித்திரமாக அவர் அனுப்பினவரை, பிதா இந்த பூமிக்கு அனுப்பினாரே இயேசுவை, நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. உங்களுடைய பாவத்துக்கு உங்களுடைய அக்கிரமத்துக்கெல்லாம் விமோச்சனம் அவர் தேவனுடைய குமாரன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மகா சூத்திரம், மகா ரகசியம். இதை தான் அறிந்து கொள்வதற்கு பவுல் தன் வாழ்நாட்களெல்லாம் இவரை அறிய வேணும் என்று இருந்தான். அறிந்து கொண்டான். பூமியின் நாட்களில் சகைவை அறிந்து கொண்டான். இவதான் ரட்சகன். இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே இவனுடைய இருதயத்தில் இருந்த, இவன் காலில் கட்டியிருந்த 1000 கிலோ வெயிட் உள்ள குண்டு அவிழ்ந்து விழுந்தது போல் இருந்திருக்கும். இது நான் என் வாழ்க்கையில் உணர்ந்திருந்தேன். 18 வயது 19 வயது உடனாக இருக்கும்போது ஊரில் ஒருத்தன் என்னை கை நீட்ட முடியாது. ஒரு டீ கடையில் போய் ஒரு டீ குடிக்க மாட்டேன். அங்கே நின்னா இங்கே நின்னா, ஒரு சிகரெட்டை குடித்தான், ஒரு பீடி குடித்தான், அங்கே பண்ணா இங்கே பண்ணான்னு ஒருத்தன் என்னை கை நீட்ட முடியாது. ஆனால் எவ்வளோ மோசமான 1000 கிலோ வெயிட் உள்ள குண்டு என்னை கட்டிகிட்டு இருக்குன்னு நான் உணர்ந்தேன். என்னுடைய இருதயத்தில் பாவத்தின் பாரம் என்னை அமிழ்த்தினது. என் இருதயத்தையுமே என்னை குற்றவாளியாக தீர்த்து கொண்டு இருந்தது. அதைரியமற்றவனாக இருந்தேன், பயந்தாங்குழியாக இருந்தேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தேவனுடைய பிரசன்னத்துக்கு போகும்போது 1000 கிலோ வெயிட் உள்ள குண்டு என் காலில் வந்து அகன்று போனதை என் வாழ்க்கையில் உணர்ந்தேன். எப்படி தான் அந்த சகையை உணர்ந்திருப்பான். இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அவனை கட்டியிருந்த எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போனதை உணர்ந்திருப்பான். கிறிஸ்டியனுடைய மோட்ச பிரயாணம் படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். அவனுடைய மூட்டை முதல்ல ஒரு பெரிய மூட்டையோடு வாழ்வான், மூட்டையோடு சுமந்துகிட்டே இருப்பான். எப்போ அந்த மூட்டை அவனை விட்டு கழண்டு கீழே விழுவும்னா, அவன் சிலுவைக்கிட்ட வரும் பொழுது அந்த மூட்டை கழண்டு அப்படியே உருண்டு 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 1000 அடி ஆழத்தில் போய் அந்த மூட்டை படும் பாதாளத்தில் போய் காணாமல் போயிடும். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம் நான் நினைக்கிறேன். உடைய பாவங்களை எடுங்க. 8:12 எபிரேயரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம், அதோட முடிச்சிடுவோம். எட்டு 12 வாசிங்க. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம். நான் 18-19 வயதுடனாக இருக்கும்போது என்னுடைய அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் 1000 அடி பள்ளத்தில் தள்ளுனதை நான் பார்த்தேன். வெளியரங்கமாக என்னை எந்த மனுஷனும் குற்றப்படுத்த முடியாது. ஆனால் எவ்வளோ மோசமானவன் என்னுடைய சிந்தையிலே என் பாவம், என் நாவிலே பாவம், என் மனதிலே எந்த அளவுக்கு நான் பாவி என்பதை என்னுடைய இருதயம் என்னை அமிழ்த்து கொண்டிருந்தது. என்னை மாத்திர இந்த முழு உலகத்து மனுஷனையும் என்னை அமிழ்த்துறது போல மனுஷனை அழுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் சமாளித்து கொண்டு வாழ்கிறான். மனுஷன் சமாளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பாவத்தோடு. ஆயிரக்கணக்கான வெயிட் உள்ள அந்த மூட்டையை குண்டை தூக்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் மனுஷன் இன்னைக்கு. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி சமாளிக்கிறான் மனுஷன். ஆனால் ஈஸியாக இயேசுவிடத்தில் நேர்மையாக சகையை போல வந்துட்டான். அந்த வசனத்தை சொல்கிறபடி உன்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் கடலின் ஆழத்தை 1000 அடி ஆழத்தில் போய் விழுந்துடும். அவனுக்கு மனம் இல்லை நேர்மையாக இயேசுவிடத்தில் வருவதற்கு. அதில் தான் பாவத்தை சுமந்து சுமந்து மனுஷன் இழைச்சி போயிட்டுருக்கான். ஆனால் இயேசுவிடத்தில் வருவதற்கு மனுஷனுக்கு மனுபுத்திரனுக்கு மனம் இல்லை. ஜாதிங்கிற கர்வம், பணங்கிற கர்வம், அகங்காரங்கிற ஆணவம் அவனை ஆட்கொண்டிருக்கிறது மனுகுலத்தை. ஆனால் இந்த சகைவை எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு
இயேசுவே எனக்கு சமாதானத்தையும் பாவம் மன்னிப்பு நிச்சயம் ஒன்றே போதும்னு சொல்லிட்டு இயேசுவிடத்தில் வந்து பெற்றுக்கொண்டான். நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போனால் எங்கப்பா சகைவு, நான் இருக்கேங்கன்னு சொல்லிட்டு வருவான். நீங்களும் நானும் சகைவை பார்ப்பதற்கு ஆசையாக இருப்போம் பிரியமானே. நேர்மையாக தேவனத்தில் வந்துடும் பிரியமானே. இயேசுவான ரட்சிப்பின் வழியை திறந்து வச்சுட்டாங்க. இனி பயம் வேண்டாம், அதைரியம் வேண்டாம், சோர்வு வேண்டாம், கவலை வேண்டாம், நீ வெக்கம் வேண்டாம், ஒளிந்து கொள்ள வேண்டாம். அத்தி மரத்தை பார்த்து ஒளிந்து கொள்ள வேண்டாம், காடு எங்கே இருக்குன்னு ஒளிந்து கொள்ள வேண்டாம், எங்கேயும் ஒளிய வேண்டாம். இனிமேல் நீங்கள் இந்த உலகம் ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நானும் ஒளிய வேண்டாம். ஏர்மையாக கல்வாரி சிலுவையில் வந்து பாவி என்று வந்து விட்டு பாவங்களை போக்கி கடலின் ஆழத்தில் வந்து போய் சுத்த மனசாட்சிக்கு முன்பாக இந்த உலகம் ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்திரியை வைத்துக்கொள்ளும், அவள் பெரிய ராஜாத்தியாக இருக்கா, அவளுக்கு எவ்வளவோ பணம் இருக்குது, எவ்வளவோ வசதி இருக்குது. இன்னொருத்தி ஏழையாக இருக்கா. ஆனால் சுத்த மனசாட்சி உடைய ஒரு ஸ்திரீ, இன்னொருத்தி உலக சம்மந்தப்பட்ட பெரிய கோடீஸ்வரின்னு வச்சுக்கொள்ளுவேன். 2 பேரில் யார் பணக்காரின்னு சொல்ல விரும்புகிறீங்க? சுத்த மனசாட்சி உடையவள் தான். சுத்த மனசாட்சியுடன் தான் இந்த உலகத்தில் கோடீஸ்வரன் நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய பார்வையில் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்கள்லாம் சந்தர்ப்பத்தை ஒருபோதும் நழுவ விட வேண்டாம். இந்த சகைவு சந்தர்ப்பத்தை நழுவ விடலை. அது கிட்டக்க இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டான் இயேசு இவர் தான் சொல்லி. அதனால் வருகிற நாட்களில் இயேசுவே நம்ம அறியணும்ப்பா, அறியணும். இயற்கையாகவே இயேசுவை காணக்கூடாதபடி ஒரு மூடுதரை மனுஷனுடைய கண்ணை மூடி இருக்கு. இந்த முழு உலகத்துலேயும் ஒரு மூடுதரை மூடி இருக்குது இயேசுவை காணக்கூடாதபடிக்கு. இந்த முழு உலகம் குருட்டுத்தனமாக இருக்குது, குருடனாக வாழ்ந்துட்டுருக்கான். இந்த கண்ணு தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற மனக்கண்ணு அவனுக்கு குருடாக போயிருக்கான். இயேசு அறிந்து கொள்ள முடியல அவனுக்கு. அவன் இயேசுடைய யோசேப்புடைய குமாரன், மரியாளுடைய குமாரன். கடந்த நாட்களில் வாசித்து நம்ம கேட்டேன், நம்முடைய சகோதரர் சொல்லுறோம், இவங்க எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் யோசேப்பின் குமாரன்னு சொல்லுவாங்களாம். இவங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் மரியாளுடைய குமாரன்னு சொல்லுவாங்களாம். அப்போ ரெண்டுக்கும் அர்த்தம் இருக்குது. இவங்களுக்கு கோபம் வந்தால் இயேசுன்னா அப்பம் பேர் தெரியாதவன்னு திட்டுவாங்களாம் இயேசுவை. சந்தோஷமாக காரியங்கள் நடக்கும்போது இன்னாரோடைய மகன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துடைய வழக்கம் என்னென்னா, ஒரு பையனை பேரை சொல்லி கூப்பிட்றோம், அப்பாவுடைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, தாத்தாவுடைய பேரை சொல்லி இன்னாருடைய மகன் இன்னாருடைய பேரன்னு சொல்லுவாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இவன் யார் அப்பன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இயேசுக்கு அந்த பேரும் வந்தது. இந்த பூமியின் நாட்கள்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்கிற நாட்கள்லாம் இயேசுவை அவர்களுக்கு யாருன்னு தெரியாதபடி தப்பான பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. பிசாசு பிடிச்சவன், பிசாசுடைய தலைவன், இயேசுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லன்றதுனால அதில் ஒருத்தன் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் தான் ரட்சகர் என்று தெரிஞ்சு போயிட்டு. அவருக்கு அதே மாதிரி அநேகருக்கு தெரியல, யாராருக்கோ தெரிந்தார் இயேசு. அங்கேருந்த எரோதுக்கு தெரியல, பிளாத்துக்கு தெரியல, ஆசாரியனுக்கு தெரியல, இயேசு யாருன்னு தெரியல. அவரை பார்த்தா ஏதோ ஏளனமாக தோணுது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களையும் பார்த்தா ஊரில் உலகத்தில் சொந்த பந்தத்துக்கு ஏளனமாக தோணும். அது தெரிஞ்சுட்டு போகட்டும். ஆனால் நீங்கள் யாருன்னு தேவனுக்கு தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு தேவன் யாருன்னு தெரிஞ்சால் போதும். ஆனால் வருகிற நாட்களில் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய தேவன் நம்முடைய மனக்கண்ணை திறப்பாராக. நாம் எல்லோரும் எழுந்திருப்போம். நாம் சுருக்கமாக ஜெபிக்கலாம். நாம் சத்தத்தை உயர்த்தி சகோதரர்கள் ஒவ்வொருவராய் ஒரு 3-4 பேர் நம்ம ஜெபிக்கலாம். நாம் எல்லாருமே வாயை திறந்து அந்த மகத்துவமான ராஜாவை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை மையப்படுத்துவோம், அவரை கனப்படுத்துவோம், அவரை ஆராதிப்போம். தேவனுடைய மகனே, இந்த பூமி நாட்கள்லாம் உம்மை அறியணுமே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரணுமே, உம்மை பற்றின அறிவினால் நாங்கள் விருத்தி அடையணுமே. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை திறந்துருளுங்க, என்னுடைய மனக்கண்ணை திறந்துருளுங்க. தேவனுடைய மகனே, உம்முடைய மகிமையின் முழு தற்ரூபத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஆண்டவரே
பிரகாசம் உள்ள மனக்கண்ணை தாங்கப்பா, இரக்கம் பாராட்டும். நன்றி எஜமானே, நன்றி. வாழ்நாளெல்லாம் நாங்கள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய குரலை கேட்டு உமக்காக காத்திருக்கக்கூடிய இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் தாங்கப்பா. நன்றி எஜமானே, நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் உட்காருவோம், அமருவோம்.